வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேஸ்ட பரக்கண்ண பேசுறேன். அதாவது அபார்ட்மெண்ட்டுக்கான வாஸ்து எப்படி இருந்தா நல்லா சுபிட்சமான ஒரு வாழ்வை வாழ முடியும் அப்படின்ற டாபிக் தான் பேச போறோம். அபார்ட்மெண்ட் வாஸ்து சம்மந்தப்பட்ட எண்ணற்ற பதிவுகள்லாம் நம்ம போட்டுருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய அன்றாடம் தினமும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களுக்கு அபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு நார்மல் வில்லாவோட செப்பரேட் இண்டிவிஜுவல் வில்லாவோட நிறைய அபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, திருவனந்தபுரம் நிறைய இடங்களுக்கு நான் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் நிறைய இடங்களை வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். இண்டிவிஜுவலால ஓரளவுக்கு வாஸ்துல மேக்ஸிமம் பொருந்தி வந்துடும். அது இருந்தாலும் அது ஏதாவது தவறு இருந்தாலும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நான் அபார்ட்மெண்ட்ல அது போல மேஜர் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில கார்னர்ஸ் எல்லாம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். மேஜரா நான் வாஸ்து பார்க்கும்போது எல்லா விதிகளும் பொருந்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சில விதிகள்லாம் பொருந்தக்கூடிய அமைப்புல இருந்தா பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா அபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில ஒரு 100% வாஸ்து என்பது இருக்காது. சில கார்னர்ஸ்லாம் மேக்ஸிமம் கட் ஆகும். அந்த கார்னர் கட் ஆகத்துல நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த 2 கார்னர் கட் ஆகாத மாதிரி மேக்ஸிமம் பார்த்து சொல்லுவேன். ஏன்னா வடகிழக்கு என்பது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, பண ஒரு வாய் குறிக்கக்கூடியது. தென்மேற்கு என்பது ஒரு அந்த அந்த ஒழுக்க நிலையை குறிக்கக்கூடியது. அந்த வேலை, தொழில் இதெல்லாம் ஸ்டெடியா இருக்கக்கூடிய விஷயம் சொல்லக்கூடியது. வரக்கூடிய பணம் நல்லா சேவிங்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. இது 2 ஒரு அடிப்படையான விஷயம்ன்றதால இந்த 2 பகுதி கட் ஆகுதுன்னு மேக்ஸிமம் நம்ம பார்ப்பேன். மேக்ஸிமம் அபார்ட்மெண்ட்ல நார்த்ல, ஈஸ்ட்ல ஒரு ஜன்னல் இருக்கக்கூடிய அமைப்புகள், அதிகமா ஓப்பன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, ஒரு புது சவுறு இல்லாம செப்பரேட்டான சவுறு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இதெல்லாம் இருக்கிற மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் சில விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும். அபார்ட்மெண்ட் பொறுத்த வரையில அக்னியில கிச்சனா இல்ல வாயில கிச்சன், வாயு உள்ள கிச்சன் இருக்கிற மாதிரி பெட்ரூம்ஸ், மாஸ்டர் பெட்ரூம் கட்டாயம் அபார்ட்மெண்ட்லாம் சவுத் வெஸ்ட் ரூம்ல ஒன்று இருக்கணும். அங்க இல்லாம செகண்டரி பெட்ரூம், அங்க பெட்ரூம் இல்லாம மற்ற இடங்களில் பெட்ரூம் இருந்தாலும் மேக்ஸிமம் தவிர்த்துருவேன். இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தாலும் இப்ப நான் உதாரணம் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். எப்படி ஒரு தவறான அமைப்புகள்ல இருந்த ஒரு அபார்ட்மெண்ட் என்ன விதமான பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சாங்க, நம்ம என்ன அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம், எப்படி சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம போர்டில் பார்த்தலாம். ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை நங்கநல்லூர்ல இருந்து ஒரு ஆண் நபர் தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விவரங்கள் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டுல இருந்து இப்ப நங்கநல்லூர் இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கி நாங்கள் குடி வந்திருக்கோம் சார். இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கிறோம். வந்ததுல இருந்து நிறைய எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார். குறிப்பா என் மனைவிக்கு நிறைய எழுத்து சார்ந்த பிரச்சனை என்பது சொன்ன உடனே நம்மளுக்கு கிளிக் ஆயிடுச்சு. தென்கிழக்குல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாதான் எழுத்து ப்ராப்ளம் என்பது மேக்ஸிமம் கொடுக்கும். குறிப்பா பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா தென்கிழக்குல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் மேக்ஸிமம் எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா மேக்ஸிமம் தென்கிழக்கு சார்ந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு மேஜர் பிரச்சனைகள் கொடுக்கும். அதை நம்ம மைண்ட்ல தாட்ல வச்சுக்கிட்டோம். அதனால நீங்க டேரக்டா வாஸ்து பார்த்து கொடுங்க சார். ஏன்னா நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டோம், மருத்துவ செலவுகள் நிறைய ஆயிட்டு இருக்குது. என்னுடைய ஒய்ஃபுக்கு எழுத்து சார்ந்த பிரச்சனை, குறிப்பா கர்ப்பப்பை பிரச்சனை, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய கொடுத்துட்டு இருக்கு. ஆர்டர் வர வேண்டியது ஆர்டர்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த வரக்கூடிய ஆர்டர் என்பது வர டிலே ஏற்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பிரச்சனை சார், வாங்கிட்டுன்றதுக்காக இருந்துட்டு இருக்கோம், என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவருடைய வீடு என்னதான் வாஸ்து குறைபாடுன்றது நிறைய பேர் நம்ம பார்த்தோம். எப்படி இருந்துச்சு, என்ன நம்ம கன்சல்டேஷன் கொடுத்தோன்றதை நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் இது மட்டும் இல்லாம அவர் இதை தவிர்த்துட்டு இன்னும் சில இடங்களுக்கு இது இல்லாத பட்சத்துல வேற நான் 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கிறோம் சார். இது அப்படியே சேல் பண்ணிட்டு வேற இடம் போய் வாங்கலான்ற மாதிரி பார்க்கணும். அது அபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருந்தாரு. அது எப்படி மாற்று கன்சல்டேஷன் கொடுத்தோன்றதோ அதையும் நான் போல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அபார்ட்மெண்ட் வாஸ்து, அதாவது அந்த என்ன காரணம் அப்படின்றத நான் இன்ட்ரோடக்ஷன்ல பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது கரெக்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நங்கநல்லூர்ல இருந்து தொடர்பு கொண்டு பேசினாரு. 5 வருஷமா அந்த இடத்துல ரெண்டல்ல இருந்து சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கி அங்க குடி வந்திருக்காரு. வந்ததுல இருந்தே பிரச்சனை, வேலையில பிரச்சனை, மனைவிக்கு பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த வகையில பிரச்சனை கொடுத்துருச்சு. டைரக்டா வாஸ்து பாருங்க சார், நீங்க அவனன்ற போய் கேட்டு சொல்லியிருந்தாரு. சரி, என்னதான் சார் பிரச்சனைன்னு சொல்லி டேரக்டா நம்மளும் போயிருந்தோம். ஏன்னா அவருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்ததாலே சவுத் ஈஸ்ட் பிரச்சனை இருக்குன்னு தெரியும் நமக்கு, இல்லைன்னா சவுத் வெஸ்ட் ஜோன் பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா? இப்ப அவருடைய ஆஃபீஸ் நம்ம போகும்போது கரண்ட் பொசிஷன், அவர் அபார்ட்மெண்ட் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப டைரக்ஷன்ஸ் போட்டுங்க. அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், மேல வெஸ்ட், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்றதை புரிஞ்சுங்க. அவர் செட்டப் இப்படிதான் இருந்துச்சு. அதே போல இங்க ஒரு இங்க தனி பிளாட், இங்க தனி பிளாட் அப்படியே இருந்துச்சு. இந்த பகுதிகளில் காரிடார், நீட்டா காரிடார் போயிடுச்சு. பகுதியில் வெஸ்ட், இங்க நார்த் வரும், இங்க சவுத் வரும், இந்த பக்கம் ஈஸ்ட் வரும். இங்க நோட் பண்ணிருக்கேன் பாத்துங்க. அவருடைய செட்டப்பான அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது இப்படி என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இப்படி என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா அதுக்கான ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான ரீசன் என்ன நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கான உதாரணம் தான் இப்ப நான் போட்டுருக்கேன். நீட்டா விஷயம் ரஃபா போடுவேன், அக்யூரேட்டா பாத்துக்காதீங்க.
இங்க ஒரு பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம் 2, இந்த இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் டிபி, இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், இப்படி ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம், இப்படி ஒரு அமைப்பு. இந்த பகுதியில் பால்கனி, சின்ன ஒரு பால்கனி, இது வந்து சர்வீஸ் ஏரியா. இந்த பகுதியில் ஒரு கிச்சன். ஓகேங்களா, இது ஒரு கிச்சனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் 1. ஓகேங்களா, இந்த பக்கம் கிச்சனுடைய டோர் போகுது. இங்க சின்ன காரிடார் மாதிரி இப்போ உள்ள போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். இந்த பகுதி கட் ஆகிடுச்சு. இந்த பகுதி சின்ன சர்வீஸ், ஏதாவது விஷயங்கள் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் இந்த பெட்ரூமோட டோர் உள்ள போகுது. ஓகேங்களா, அப்ப 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, இந்த கார்னர் பால்கனி, இந்த சிம்பிளா ரஃபா போடுற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, இதுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். இந்த கார்னர் வந்து கட் ஆயிருந்துச்சு அந்த பகுதி, அந்த அபார்ட்மெண்ட் அமைப்பு. சும்மா ஒரு காரிடார், ஏதாவது வாஷ் ஏரியா, கை கழுவுறதுக்கு, ஏதாவது வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது, சின்ன காரிடார். இதான் செட்டப். சரி, இதுக்கான ப்ராப்ளம் என்னதான் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பிரச்சனையா இருக்கு, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஏன்னா இந்த பகுதியில் வந்து தலைவாசல் வரலாமா? வரக்கூடாது. தலைவாசல் தான் ஒரு வீட்டுக்கான உயிர் நாடி போல, அப்பதான் ஒரு சுபிச்சம் இருக்கும். அப்ப தலைவாசல் என்பது தவறான ஒரு அமைப்புல இருந்துச்சு. இது பிரச்சனை. தென்கிழக்கு பிரச்சனைனாலே எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகள் கொடுத்துரும். இது தவறு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே தென்மேற்குல இருக்கணும். ரொம்ப சில விஷயங்களை கட்டாயம் அபார்ட்மெண்ட்டை பார்க்கணும். அதாவது அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில எல்லா விஷயங்கள் இல்லைனாலும் கார்னர்லாம் கட்டாயம் தான் இருக்கும். சில கார்னர்ஸ்லாம் ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் கட்டாவாத அமைப்புகளை நம்ம பார்த்துருக்கிறேன். மேக்சிமம் நார்த் ஈஸ்ட் கட்டாம சவுத் வெஸ்ட் கட்டாம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல வந்து வடக்குல வந்து கொஞ்சம் ஜன்னல், கிழக்குல ஜன்னல் இருக்கிற மாதிரி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் கிச்சன்லாம் வந்து சவுத் ஈஸ்ட்ல நார்த் வெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் கன்ஃபார்மா சவுத் வெஸ்ட்ல கன்ஃபார்மா ஒண்ணு இருக்கணும். இல்ல டாய்லெட் பாத்ரூம்லாம் எல்லாமே நார்த் ஈஸ்ட்ல சவுத் வெஸ்ட் கார்னர் இல்லாத மாதிரி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இது போல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டா நம்ம பார்த்துட்டாலே பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா ஓவராலா பாக்கணுமா சரி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓவரால் அபார்ட்மெண்ட்டுக்கே பார்க்கணுமா கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய அந்த ஃபிளாட்டுக்கு மட்டும் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பார்த்துட்டா பெஸ்ட். தலைவாசல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்ச பகுதியில இருக்கணும். உச்ச பகுதினா வடக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கு, கிழக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கு, தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு, மேற்கு மத்தியத்துல இருந்து வடமேற்கு, இந்த பகுதியில வந்து அந்த தலைவாசல் அமைப்பு என்பது இருக்கணும். இது இப்படி இருக்குது. இன்னும் சில விஷயம் எல்லாமே கரெக்டா இருக்கு, ப்ராப்ளம் தருன்னு சொல்லுவாங்க. சளி தோஷம் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல டிகிரி சேஞ்ச் ஆயிருக்கலாம். நான் காம்பஸ்ல வச்சு ஒரு இடத்துல போவோம், ஃபர்ஸ்ட் விஷயம் சளி தோஷம் செக் பண்ணுவேன். மனை தோஷம் சொல்லுவாங்க, பிரச்சனை போடுறது நெகட்டிவிட்டி ஏதாவது லேண்ட்ல இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கான நிவர்த்திகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சில டைம் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். காம்பஸ் வச்சு பார்க்கும்போது அதாவது வடக்கு பார்த்த ஒரு மனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு நோக்கி அந்த இது இருக்கும், ரோடு வந்து வளைஞ்சிருக்கும். இப்படி இருந்தாலும் வந்து தவறுகள் என்பது நடக்கும். இல்ல நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இவருடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனைக்கு பிரச்சனை, இவர் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம். ஜாப் தென்மேற்கு பாதிப்பு இருந்தாலும் ஜாப் வந்து ஆர்டர்ஸ் வரத்துல வந்து டிலே ஏற்படும். ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப் பெர்மனன்ட் ஆக டிலே ஏற்படும். இது போல பல விஷயங்கள் கொடுத்துரும். இது நல்ல ஜாபே வந்து கைவிடக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா தென்மேற்குல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி, இங்க இடத்துல பால்கனியே வரக்கூடாது. தென்மேற்குல பால்கனியே வரக்கூடாது. வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவிட்டி அதிகமா வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ஒரு தலைவாசல் போய் பாசிட்டிவ் கொண்டு வரக்கூடியது, அதுவும் தவறா இருக்கு. ஒரு நெகட்டிவ் கொண்டு வரக்கூடிய வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பால்கனி தவறான அமைப்புல வச்சு நெகட்டிவிட்டியை அதிகமா வீட்டுல கொண்டு வரக்கூடிய சுச்சுவேஷன். ஓகேங்களா, இந்த அபார்ட்மெண்ட்ல. அப்ப இந்த அது போல ரெண்டாவது முக்கிய என்ன தவறு பார்க்க, கிச்சன் என்பது சவுத் வெஸ்ட் ஜோன்ல என்பது இருக்கு. இதுவும் தவறு. மத்தெல்லாம் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்குல இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் கரெக்டான பொசிஷன் தான். டாய்லெட் பாத்ரூம் நார்த் வெஸ்ட் ஜோன்ல, நார்த் சென்டர்ல வந்து இங்க ஒரு டாய்லெட் பாத்ரூம், பெட்ரூம் 2க்கான அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். மற்ற விஷயம் ஒரு கரெக்டா இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் மேஜரான விஷயம். இதன் ரீதியா அவருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம், வாங்கிட்டாரு வேற. சரி உடனே சேல் பண்றேங்க சார் சொல்லிட்டு அவர் தான் சார் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கேன் சார், அது எது நல்லா பெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க சார். ஏன்னா இது வந்து நிவர்த்திகள் பண்ண சுச்சுவேஷன்ல மாத்திதான் ஆகும். தற்காலிகமா சில நம்மளோட காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலம் சில தீர்வுகள் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அவர் 2-3 ஆப்ஷன்ஸ் காட்டியிருந்தாரு. இது எது பெஸ்டா இருக்கு என்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. சரிங்களா, அது என்ன சொல்லி இருந்தாருன்றத பார்க்கலாம். அவர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா, ஒரு இடம் காட்டியிருந்தாரு. நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் வச்சுங்க. இந்த பகுதி கட்டாயிருக்கு, இந்த வடகிழக்கு பகுதி கட்டாயிருக்கு. அதே போல இந்த பகுதியில் தலைவாசல் கரெக்டா, மற்ற விஷயம் கரெக்டா இருக்கு. ஆனா நார்த் ஈஸ்ட் கட்டாஷன் என்ன ஏற்படும், பொருளாதாரத்துல பிரச்சனை வந்துடும் இந்த இடத்துல. ஆனா சார் வரக்கூடிய விஷயங்கள் முதலுக்கே மோசமா வர மாதிரி இந்த ஈசானியத்துல கட்டாயிடுச்சுன்னா வரக்கூடிய பொருளாதார வருவாய் எல்லாமே ஒண்ணு கட்டாயிடும் டோட்டலா. இப்பயே ஒரு சில ப்ராப்ளம் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர். அதனால இதையும் வேணாம்னு சொல்லிட்டோம். 2வது ஆப்ஷன் ஒரு இடம் காட்டியிருந்தாரு. இந்த 2வது ஆப்ஷனுக்கான இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. காரிடார் வெஸ்ட், இந்த பக்கம் ஹாலு, இங்க பெட்ரூமு. சிம்பிளா நான் போடுறேன் நானு.
இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் ஜோன்ல கிச்சன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதி கிச்சன் நார்த் ஈஸ்ட் ஜோன்ல கிச்சன் வரக்கூடாது. ஓகேங்களா? அதே போல என்ட்ரன்ஸ் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதே போல சவுத் வெஸ்ட் ஜோன் இந்த பகுதி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. இதுவும் தவறு, இது வேணான்ற மாதிரி சொல்லிட்டோம். இது மிகப்பெரிய ஒரு கெடுபலங்களை ஏற்படுத்திடும். இது சிம்பிளா ரஃபா நான் போடுறேன், மெயினான விஷயம் மட்டும் நம்ம ஊர்ல கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப இன்னொரு இடம் காட்டினாரு, அது எப்படின்றது பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து ஓகே பண்ணோம். ஓகேங்களா? அது செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இதான் செட்டப்பு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இந்த பக்கம் வந்து காரிடார் வருது, இந்த பக்கம் காரிடார் வருது. இந்த பகுதியில் லிஃப்ட் படிக்கட்டு மேலே ஏறுது. இந்த பக்கம் லிஃப்ட் வருது. இப்படி வந்து காரிடார் உள்ள வராங்க. இங்க உள்ள வந்துட்ட பிறகு இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இதுக்கான அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இந்த பகுதி. இங்க வந்து வெண்டிலேட்டர் இப்படி இருக்கு. அதே போல கிச்சன் போட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து கிச்சனு, இந்த பக்கம் வந்து டைனிங் டேபிள் ஒன்று வருது. இந்த கார்னர்ல கிச்சன் இருக்கு. கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி. இங்க ஸ்டவ், இங்க இந்த கார்னர்ல சிங்க், இங்க டைனிங் டேபிள். நார்த் சென்டர், வடக்கு மத்தியில டைனிங் டேபிள். இந்த பகுதியில் வந்து என்ட்ரன்ஸ். இங்க நிறைய ஜன்னல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் ஜன்னல் இருக்கு. இங்க வந்து நார்த் ஈஸ்ட் ஒரு பிளாட் இது. இந்த பகுதியில் ஜன்னல் இருக்கு. நல்லா சிறப்பாக நல்லா காற்றோட்டமா நல்லா ஒரு தனி சோறு எழுப்பி நல்ல ஜன்னலோட தலைவாசல் கரெக்டான பொசிஷனு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கரெக்டா வந்து நார்த் வெஸ்ட் ஜோனு, கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி. அது பக்கத்திலே டைனிங்கு. சிம்பிளான இடமா இருந்தாலும், அதாவது ஒரு பெட்ரூம் 1 BHK விஷயமா இருந்தாலும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, டாய்லெட் பாத்ரூமு, இங்க ட்ரெஸ்ஸிங் ரூமு, இங்க ஹாலு, அழகா இப்படி கிழக்கு பார்த்து நம்ம வந்து டிவி வச்சு பாக்குற மாதிரி. ஓகேங்களா? செட்டப்பு இது போல எல்லா விஷயம். கிச்சனோட இந்த பகுதிகளில் சின்னதா ஒரு பூஜா ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கிறது. ஓகேங்களா? இந்த பகுதியில் வந்து உள்ள போய்க்கிறோம். நம்ம இங்க வழி இருக்கு, உள்ள போய்க்கிறோம். இதான் செட்டப். எல்லா விஷயமும் கரெக்டா இருந்துச்சு. சரி, இது ஓகே பண்ணிக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். எப்ப? கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு கரெக்டா ஒரு 6 மந்த்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. இந்த இடத்துக்கு போனது அவங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை இல்லை. ஜாப் வந்து ஆர்டர் வந்து வந்த ஆர்டர், டிலே ஏற்பட்டிருந்த ஆர்டர் உடனடியாக ஒரு 1 இயர்ல ஒரு ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு பல விஷயங்கள். வாஸ்துன்றது அந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு மிராக்கல் ஏற்படுத்துன்றதுக்கான ஒரு உதாரணம் தான். அது போல எண்ணற்ற பல நம்ம இடங்களுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம். இது போல நிறைய பிரச்சனைகளை நம்ம தீர்வு தரும் விதமா நம்ம அப்படியும் கொடுத்துருக்கோம், பண்ணிருக்கோம். வாஸ்துல இந்த அபார்ட்மெண்ட் டைரக்டா போய் பார்த்தாதான் சில விஷயம் நம்ம தெரிய வரும். ஃபோன் கன்சல்டேஷன் அவைலபிள். இருந்தாலும் இதுக்கான உதாரணம் தான் இருந்தது. இது போர்ட்ல தெளிவா ஒரு தவறான அமைப்புகள் இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்டை என்ன கன்சல்டேஷன் கொடுத்தோம், எப்படி சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும்ன்ற ஒரு கன்சல்டேஷன் கொடுத்தோம். எப்படி நல்லா இப்போ தற்சமயத்துக்கு ப்ராப்ளம் நம்ம போயிட்டு இருக்குன்றதை டீப்பா நான் சொல்லியிருந்தேன். வேறு சில இடங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாரு அபார்ட்மெண்ட் ஃபிளாட் சார்ந்த விஷயம். அது என்ன நம்ம பக்காவா ஒரு நம்ம அன்றாடம் நிறைய பேர் தொடர்புகளை கேட்கும்போது அபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் நிறைய இடங்களை காட்டுவாங்க. ஆல்டர்னேட்டிவா எது பெஸ்ட்ன்றது நான் சூஸ் பண்ணி கொடுப்பேன். இல்லை சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கும். அதனால ஏன்னா மேக்சிமம் பொருந்தி 100% ரூல்ஸ் என்பது பொருந்தி வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விதிகள் பொருந்தி வரக்கூடிய அமைப்புல நான் பார்த்து கொடுப்பேன். சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில. அது போல பக்காவா நான் எப்படி பண்ணன்ற இப்போ போர்டுல டீட்டெயிலா சொன்னேன். இதுதான் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஒன்றும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி, பிசினஸுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்குற விஷயங்கள், வாஸ்து கிளாஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, கேபி ஜோதிட வகுப்பு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தொடர்பு கொண்டு பேசுகிறேன். கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன், சேனல்ல கொடுத்துருப்பாங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் பல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்தோ பாரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.